ஹே ஹாய் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே வந்திருக்கேன்னா கல்பனா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். காட்டுக்கு வந்திருக்கோம்னு கூட சொல்லலாம். வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த அவசரத்தில் கூட என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்துட்டு போனாங்க. அத்திப்பழம் பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நிஜமாவே அப்போது ஸ்பெஷல் தானே. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம். தியா குட்டி ரொம்ப ஆர்வமாக நானும் இதை செய்வேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தா. நான் தம்பி ஒருத்தன் அப்புறம் பாப்பா 3 பேரும் வந்திருந்தோம். இது வந்து நாட்டு அத்திப்பழங்க. மேக்ஸிமம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது கொண்டுட்டு வந்து நல்லா தொடச்சி வெயிலில் காய வச்சு 1 இயருக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்குவோம். பாப்பா வந்து நான் தான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா. இது வந்து 1.5 வருஷத்தோட மரங்க. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இவ்வளோ காய் எடுக்கும் அது. அத்திப்பழத்தில் ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குங்க. ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ஹார்மோன் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஆண்களுக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கருத்தரிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க, ரத்தத்தை ப்யூர் பண்ணும். எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுக்கிட்டு அவ கூட வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை போட்டிருக்காங்கன்னு சொன்னோடனே தியா குட்டி இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டா. அவளுக்கு இந்த பெட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எல்லா கிட்ஸுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோழி கொஞ்ச நேரம் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு பாப்பா 2 பேருமே அது விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அது கூட எல்லாம் விளையாண்டுட்டு குட்டி பாப்பா கூட கொஞ்ச நேரம் சண்டை கட்டி செல்ஃபி, என்னதான் இருந்தாலும் குட்டீஸ் கூட சண்டை கட்டுறது ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. செல்ஃபி எடுத்துட்டு அன்னைக்கு டே முடிஞ்சது.